ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 19 கிட் ஜெனி சேனல்லேருந்து ஜெனி பேசுகிறேன். சரி வாங்க டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். நம்ம பொட்டுக்கல்லையை ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு க்யூட்டான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் ஒரு தடவை அதை நல்லா பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த வண்டு பூச்சிக்கெலாம் வேலையே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். லேடிஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப அதில் வண்டுகள் வரும். அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க, அதை அந்த மஞ்சத்தூள் மேலே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது வண்டுகள் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3 பார்க்கலாம். இது லெமன் பற்றின ஒரு நல்ல டிப்ஸ் தான். யூஸ்வலாக நம்ம லெமனை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நார்மலாக அங்கே தான் நம்ம வச்சுருப்போம். பட் ஒரு சிலர் பேரில் ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. அவங்களால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப லெமனை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு டைரி அந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ எடுத்து லெமனை வச்சு இப்போ நான் சுற்றி விட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லெமனை வச்சு வெளியில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். நம்ம கடையிலேருந்து ரவை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் வீட்டில். ஒரு சில ரவை மேலே பார்த்திங்கன்னா வறுத்த ரவைன்னு சொல்லி எழுதியே இருக்கும். ஆல்ரெடி அவங்களே வறுத்து வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி வறுத்த ரவைன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த வறுத்த ரவையாக இருந்தாலுமே இன்னொரு தடவை நீங்கள் பாத்திரத்தில் போட்டு அந்த ரவையை நல்லா வறுங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வீட்டில் ஒரு டப்பாவில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பூச்சி வண்டுகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் சூடாக வறுத்து அதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது பூச்சிகள் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை ரவை இந்த ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்து அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5 பார்க்கலாம். இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை வச்சு தான் நம்ம ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நாளாக அதோட கலரும் அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வாசனையுமே என்ன ஆகுனா கம்மியாக ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும், வாசனையும் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கொஞ்சமாக சால்ட் எடுத்து மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மிளகாய் தூளோட கலர் எவ்வளோ நாள் ஆனாலும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6 பார்க்கலாம். இதில் நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கீரை பற்றின டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப் வைக்கும்போது நம்ம கீரையை உருவி அதுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரை சூப்பு வைப்போம். பட் நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீரையை முழுசாக நான் அந்த காம்போட உருவுறேன் பார்த்தீங்களா, வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அந்த கீரையில் இருக்க அந்த காம்பில் இருக்க சத்துமே நமக்கு வேணும். அதனால் கீரையை உருவி பண்ணாமல் அந்த காம்போடையே முழுசாக இருக்குது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து அதில் நீங்கள் சூப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சூப் வைக்கிற மெத்தடையும் எப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்கீரை வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இரும்பு சத்து இதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஸோ கால் வலி, கை வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் மருந்து மாத்திரை இதெல்லாம் கேட்கவே கேட்காது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்து பாருங்கள். கால் வலி, முட்டி வலி இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ரொம்ப குயிக்காக முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னோடய மெத்தடில் ட்ரை பண்ணி நீங்கள் முருங்கைக்கீரை சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சூப்புக்கு வந்து கீரை வந்து நீங்கள் எடுத்து போடணும். முழுசாகவே இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் அந்த காம்பில் இருக்க எசன்ஸுமே நமக்கு வந்து நல்லா இறங்கும். இப்போ இந்த மாதிரி நான் கீரை எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை. கீரையை வந்து நீங்கள் வந்து பறித்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூடாது. உடனே காலையில் போகிறீங்களா, கீரையை பறிக்கிறீங்களா, அப்போ உடனே நீங்கள் வச்சிடணும். நீங்கள் இதிலே வச்சு உருவிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள். நைட் டைமில் வேணாம், ஈவினிங் டைம் ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு அதோட பலன் தெரியும். இப்போ நான் கீரையை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கழுவி வச்ச கீரையை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் வந்துட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். தட்டி போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு. அப்புறம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகுத்தூள். ஸோ வந்து நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம தேவையானது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இதை நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது இந்த கீரை நல்லா கொதித்து நல்லா எசன்ஸ் அந்த காம்பில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா விட்டுருங்க. கொதித்து வரட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கீரை வந்து நல்லா சுண்டி நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் இதாகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சூப் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு சூப் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பெப்பர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சு பாருங்கள். இப்போ இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீரையுமே நீங்கள் சாப்பிடுங்க. இந்த கீரையை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் வெறும் சூப்பை மட்டும் குடிச்சிடாதீங்க. இந்த கீரையில் அப்படியே கீரை எடுத்து சாப்பிடுங்க. இந்த கீரை வந்து கசக்கலாம் செய்யவே செய்யாது. இந்த மெத்தடை நீங்கள் சூப்பு ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். கீரை கண்டிப்பாக கசக்காது. வீக்லி ஒன்ஸ் எடுங்க, இல்லையா வீக்லி ட்வைஸ் எடுத்தால் கூட ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற கீரையிலேயே முருங்கைக்கீரையில் தான் அதிக சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களால் கீரை டைரெக்டாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி சூப்பு வச்சு அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப் பற்றின டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் செப்பரேட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக. ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள். சரி, வாங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிப் நம்பர் 7 பார்க்கலாம். இது வந்து பருப்பு பற்றின டிப்ஸ் தான். துவரம் பருப்பில் வந்து பூச்சி, வண்டு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் அகெயின் ஒரு டிப்ஸ்.
நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், துவரம் பருப்பில் அந்த மாதிரி பூச்செல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தேங்காய் சரடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம உள்ளே வச்சு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி வண்டுலாம் வராமல் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கும். அந்த சரடு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாலும் பண்ணுங்கள், இல்லை இந்த உப்பு போட்டு ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் நமக்கு பூச்சி வண்டு வராமல் இருந்தால் போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல். டிப் நம்பர் 8 பார்க்கலாம். நம்ம வந்து வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பழம் வந்து பழுத்து போயிடும். நம்ம வந்துட்டு ஒரு சீப்பாக வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும், ஒரு 4-5 நாள்லேயே வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா காம்பு, அந்த காம்பில் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், அதை வந்து இப்படி கவர் பண்ணி நீங்கள் அதை டைட்டாக அந்த இடம் ஃபுல்லாக மூடி இருக்க மாதிரி கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. அந்த இடத்துல காற்று படாமல் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பழம் வந்து சீக்கிரமாக வீணாகாமல் இப்போ கொடுந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அந்த லெவல்லே இருக்கும், சீக்கிரமாக பழுக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை வீட்டில் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருங்க கிச்சன்லேயே. அந்த மாதிரி பண்ணாலும் பழம் வந்து வீணாகாமல் இருக்கும். டிப் நம்பர் 9 பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தோசை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப தோசை பிடிக்கும். தோசை பிடிக்குங்கிறவங்க வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணிவிட்டு போங்க. தோசை வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா சகப்பாக கலராக வரணும், நல்லா மொறுன்னு வரணும் அப்படின்னா நான் சொல்கிற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தோசை மாவில் தோசை ஊற்ற போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு நல்லா ரெட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுடுற தோசையும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். டிப் நம்பர் 10 பார்க்கலாம். நம்ம வந்து ரசம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரசம் வைக்கும்போது நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி உங்கள் வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் அந்த ரசத்தில் ஆட் பண்ணி பாருங்களேன். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணியை எடுத்து வச்சு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு சில டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அந்த தேங்காய் நாரெல்லாம். ஸோ இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ரசத்தில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.